அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மரண வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் என்றும் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டம் திருத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் போதைப்பொருள் விற்பனை செய்வோர் மீது தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதிலுரையில் தெரிவித்திருக்கிறார். மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் என்று அவர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மரண விவகாரங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா நாளை தாக்கல் செய்யப்படும், சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் என்றும் குற்றங்களை செய்வோர் மீது கடுமையான வகை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் நாளை மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதனுடைய சாராம்சம் என்ன, விவரமாக சொல்லுங்க. கார்த்திகா, தற்போது காவல்துறையுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் தற்போது இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசி வரக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. மணி விவாதத்தில் பேசும்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பல்வேறு அலுவலர்களில் நாம் பேசி வருகிறோம். இதற்கு ஒரு தீர்வு காணும் வகையில், அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் பழக்கம், அதே போல இந்த போதைப் பொருட்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிலையில் இந்த தண்டனை சட்டங்களை கடுமையாக்கும் வகையில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையுடைய திருத்த சட்ட மசோதா நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வெளியிட்டுள்ளார். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் போதைப் பொருள் விற்பனை குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டம் திருத்தி அமைக்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாளை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய இறுதி நாள் நாளைதான் இந்த காவல்துறை மானிய மீதான விவாதத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார். அதற்கு முன்னதாக திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தற்போது அறிவிப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் விற்பனை தடுக்கும் வகையில் அந்த குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் இந்த சட்டம் திருத்தப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின், தொடர்ந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதன்மைப்படுத்தி பேசினாங்க. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தற்பொழுது இந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது உடனடி நடவடிக்கையாக பார்க்கலாமா? அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரம் தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவை மட்டுமல்லாமல் சட்டப்பேரவைக்கு வெளியிலும் தொடர்ச்சியாக இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த தண்டனை, இந்த குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தண்டனைகளை அதிகரிக்க வேண்டும், அந்த தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த தண்டனை தொடர்ச்சியாக பொருள் விற்பனை ஈடுபடுவோர் மீது தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் சட்டம் மாற்றி அமைக்கப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் தான் இந்த சட்டம் திருத்தி அமைக்கப்படும் என்று தொடர்ச்சியாக பேசுகிறது. தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த திருத்த மசோதாவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது, தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தாக்கல் செய்யப்பட்ட பின்பு இதனுடைய தாக்கம் என்ன என்பது நிச்சயமாக தெரிய வருவதற்கான வாய்ப்பு. கண்டிப்பாக ஸ்டாலின், நாளை வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். நாளை இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.